பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஒரு மனிதர் கேட்டார். என்ன கேட்டாரு? ஒவ்வொருத்தரும் ஒன்றை கேட்குறீங்க. சிலெல்லாம் கேட்குறீங்க, உங்களுக்கு கண்ணே தெரியாதா? உண்மையாக தான் தெரியாதா? எத்தனை வயசில் போச்சு? எப்போ இருந்து பார்வையில்? எல்லாம் கேட்குறீங்க. சிலர் கேட்குறீங்க, படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. சிலர் கேட்குறீங்க, எத்தனை வயசில் போச்சு? இவ்வளோ அனுபவமாக பேசுகிறதுக்கு எப்போ கண்ணு போச்சு? ரீசெண்டாக தான் பார்வை இழந்தீங்களாலாம் கேட்குறீங்க. இல்லை, 2 வயசுலேயே கண்ணு போயிடுச்சு. அதற்கு பின்னாடி தான் நான் வேதத்தையும் படித்தேன், கல்வியும் படித்தேன். ஆண்டவர் அழைத்தார். இந்த பார்வையற்ற மக்கள் மத்தியில் 34 வருஷங்கள் தேவன் நடத்தி வருகிறார். எனக்கு அன்பானோடே அப்படி கேட்டு வர்றதில் சிலர் சில நேரம் ஃபோன் பண்ணி வேதத்தின் வார்த்தையை கூட இது என்னையா விளக்கம்னு கேட்குறீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பெரிய பெரிய மேதைகள், வேதத்தின் வல்லுநர்கள்லாம் இருக்கும்போது என்கிட்ட கூப்பிட்டு கேட்குறீங்க போது எனக்கு உண்மையிலே பெரிய சந்தோஷம். கர்த்தருக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை தரட்டும். அதில் ஒருத்தர் கேட்ட கேள்வி, என்னையும் மாற்றுவாரா என்று கேட்டீங்க. நிச்சயமாக உங்களை மாற்றுவார். அதுக்கு உதாரணமாக தான் உங்கள் கையில் வேதாகமம் இருந்தால் தயவு செய்து எல்லாரும் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்திலிருந்து எல்லாரும் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுத்து வச்சுக்கிறது எடுக்கிற வரைக்கும் தேவனே நான் போவதல்கையில் தேவதேயில் ஆவல் பூமிகள் தேவனே நான் போவதல்கையில் தேவதேயில் ஆவல் பூமிகள். யாக்கோபு போன பாதையை குறித்து இந்த பாட்டை நம்ம அநேக நேரம் மனுஷனுடைய மரண தருவாயில் அதை பாடுறது உண்டு. செத்தவங்களுக்கும் பாடுறாங்க. ஏன்னா யாக்கோபு தலித்து விடப்பட்டு எல்லாரும் தகப்பன் ஆசீர்வதித்தான். ஆனால் ஒன்றும் கையில் கிடையாது. கொஞ்சம் போல எண்ணெய் கையில் வச்சுருந்தான். அதையும் இதில் ஊற்றிட்டான், கல்லில் ஊற்றிட்டு வெறும் கையுமா போய் எப்படியெல்லாமும் வாழணும், வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்தவன். ஆனால் ஒரு நாள் அவன் தனிமை வருகிறது. ஆதியாகமம் 32:24 வாசிக்க கேட்போம். யாக்கோபு இவன் யாரு? யாக்கோபு என்றால் என்ன அர்த்தம்? எத்தன், ஏமாற்றுக்காரன். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு ஏமாத்துற மனுஷன் ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, ஒரு நாள் வெட்கப்பட வேண்டியது வரும். எரேமியா 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். திருடன் அகப்படும் நாளில், திருடன் அகப்படுகிற போது எப்படி வெட்கப்படுகிறானோ அப்படியே என் ஜனமாகிய இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்படுவார்கள். மறந்துடாதீங்க, நாம் இன்னைக்கு ஏமாற்றினா ஒருத்தர் ஏமாற்றப்படுவோம், மறந்து போயிடாதீங்க. இந்த எத்தன் யாக்கோபு யாரெல்லாம் ஏமாத்தினா? பெத்த தகப்பன். பெத்த தகப்பன் யாரு? ஈசாக்கு. முதிர் வயது. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 1-2-3 வசனங்களை பார்க்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 27 எனக்கு முதல்ல 1-2 வாசிக்க பார்க்கலாம். மிக அழகா நமக்கு ஈசாக்கு கடைசியில் முதிர் வயதுல பார்வை. ஈசாக்கு முதிர் வயதானதினா, நல்ல கவனிங்க, எல்லா மனுஷனுக்கும் ஒரு நாள் முதிர் வயது ஆகும்போது என்ன வரும்? வாசிங்க. முதிர் வயதானதினா கண்கள் இருளடைந்து, கண்கள் ஒரு நாள் நிச்சயமா என்ன செய்யும்? இருட்டு எல்லாருக்கும் வரும். சரண் பார்த்தலாம், கண்ணுதிரியில் பார்த்தோன்னா குருட்டு போய் போகிறான் அப்படிங்கிறோம். மறந்துடாதீங்க.
நாம் சொல்லுகிற வார்த்தை பிறரை காயப்படுத்தக்கூடாது. எல்லா மனுஷனுக்கும் நிச்சயமாக ஒரு நாள் என்ன செய்யும்? கண்கள் மங்கி போற வரும். ஆனால் ஆண்டவர் யாரு? ஏசாயா 42:11 படி மங்கி எரிகிற திரியை அணையாதவர், நெறிந்த நாணலை முறிக்காதவர். ஏசாயா 42:7 படித்தா வாசிக்கிறோம், 42:3 வாசிக்கிறோம். மங்கி எரிகிற திரியை அணைக்க மாட்டார். இந்த ஈசாக்கு முதிர் வயதிலே கண் பார்வை இழந்தவனாக இருக்கிறான். வாசிங்க. ஈசாக்கு தன் முதிர் வயதில் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து தகப்பனுடைய ஆசை, மூத்தவனுக்கு ஆசீர்வாதம் நியாயமா சேஷ்டபுத்திரமாக என்ன செய்யணும்? கிடைக்கணும். சேஷ்டபுத்திரமாக 3 பங்கு வச்சு 2 பங்கு யாருக்கு? ஏசாவுக்கும் 1 பங்கு யாக்கோவுக்கு கிடைக்கணும். அதான் சேஷ்டபுத்திர பாகம். இந்த சேஷ்டபுத்திர பாகம் கொடுக்கறதுக்கு முன்னாடி தகப்பன் தன் முதிர் வயதில் பார்வை இழந்திருக்கிறான். யார் நிற்கிறான்னு கூட தெரியாது. அவனை ஏமாத்துறது பெரிய காரியமா? சில நேரங்களில் ஏமாற்றப்பட்ட அனுபவம் என்னையும் அசைத்ததுண்டு. நான் கல்லூரி படிக்கும்போது என் கூட ஒரு பையன் இருந்தார். அவர் பேர் ஸ்ரீதர். நல்லா படிப்பான். நான் படித்தது மதுரை கல்லூரி. அங்கே என் கூட படிப்பான். அவனுக்கு என்னென்னா கண்ணு அவங்க சாப்பிடும்போது மத்தியானத்தில் அந்த லஞ்ச் டயத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பாத்திரத்தை இழுத்துருவான். அவங்க கையை தடவுற பார்த்து சிரிப்பான். எத்தனை நேரம் அப்படியே கையை கீழே வச்சுட்டு போய் கையை கழுவிடுவாங்க. கேட்டால் மண்ணை தொட்டு எப்படி சாப்பிட்றது அப்படின்னு. அப்படி சொல்லும்போது அவன்கிட்ட கூப்பிட்டு, தம்பி இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் கவனமாக இருக்கீங்களான்னு பார்த்தேம்மா. எனக்கு அது பெரிய பாரமாகப்பட்டது. ஆனால் அந்த நேரத்தில் அவன் வசதியான வீட்டு பையன், ஒன்றும் சொல்ல முடியல. ஏன்னா அவனுக்கு கல்லூரி நிர்வாகத்தில் நிறையா சொந்தங்களும் இருந்தது, உறவுகளும் இருந்தது. சொன்னால் எடுபடாது. ஏழை சொல்லு, அதான் சொல்லுவாங்க, நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, கிழவன் சொல்லு கிண்ணற அடிக்குமாம்பாங்க. வயசான காலத்தில் சொன்னால் வீட்டில் யாரும் கேட்க மாட்டாங்க. அது மாதிரி கண்ணீராக சொல்ல யார் கேட்பா? கேட்கல. இப்படி பல ஆண்டுகள் இருந்தது. நானும் கல்லூரி வாழ்க்கையை முடிச்சுட்டு வந்தேன். அவரை பல வருஷங்களுக்கு பிறகு ஒரு நாள் சந்திக்க நேர்ந்த போது அவர் ஒரு பார்வையற்றோர் நிறுவனத்தில், இப்போ அந்த நிறுவனம் இருக்குது, இந்தியன் அசோசியேஷன் ஃபார் தி பிளைண்ட் என்று சொல்லுகிற ஒரு நிறுவனத்தில் அவர், அதாவது பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸராக இருந்தார், PRO என்று இருந்தார். நான் ஒரு காரியமாக பார்க்க போகும்போது PROட்ட போங்க, அதுக்கு ஆலோசனை தருவார்னு. PROட்ட போய் நான் நின்றுட்டு இருந்தேன். அவர் உள்ளே கூட கூப்பிடலை. அவர் வாட்டில் டேபிளை தட்டி இப்படி தாளம் போட்டு பாடிக்கிட்டு இருந்தார். எனக்கு என்னன்னு புரியல. அதுக்கப்புறம், சார் மே கமின் ப்ளீஸில், ப்ளீஸ் கமின் அப்படின்னார். போன உடனே எனக்கு உள்ளே உட்காருங்கன்னாரு. உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது என் மனசுக்குள்ளே ஒரு சின்ன இது வந்துச்சு. ஓ, இவர் சத்தம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லி லேசாக கேட்டேன், சார் வாட் யுவர் குட் நேம் அப்படின்னு. ஸ்ரீதர்னார். மதுரை கல்லூரியில் படிச்சிங்களான்னு. ஆமான்னார். இப்போது பார்க்க முடியாதோ அப்படின்னு. ஆமான்னார். அப்போ நான் சொன்னேன், ஐயா உங்களோட ஒருத்தர் படித்தாரே, நீங்கள் கூட கண்ணூரியாங்க ஒரு 4-5 பேர் உங்களோட படித்தாங்கல்ல? ஆமாம். நீங்கள் மத்தியானம் ஒரு சின்ன விளையாட்டு வைப்பீங்களே, என்ன விளையாட்டு? சாப்பிடும்போது அவங்க பாத்திரத்தை அப்படியே எடுத்துகிட்டு அவங்க கையை தடை பார்த்து மண்ணில் தடவை பார்த்து சிரிப்பீங்களே, இன்றைக்கி நான் வந்து நிற்கிறேன், உங்களால் உள்ளவான்னு கூப்பிட கூட முடியாமல் தெரியாமல் உட்காந்துருக்கல. அவ்வளோதான், கண்ணீர் விட்டு அழுதுட்டார். நான் செய்த தப்பு இன்னைக்கு அனுபவிக்கிறேன். நான் எனக்கு அன்பானவர்களே, மனிதரை தண்டிக்கிறவர் அல்ல தேவன், மன்னிக்கிறவர். ஏன் அவன் செஞ்ச பாவத்துக்கு தண்டிச்சார்னா இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம நிற்க முடியும்? கண் பார்வை மட்டும்தான் என்னஞ்சார், மாற்றி உணர்த்தி காட்டினார், உணர்வை கொடுத்தார். அப்போ தான் சொன்னேன், அந்த காலத்தில் படித்த இன்னாருன்னு பேரை சொல்லணும்னு அவர் கையை பிடிச்சிட்டு சொன்னார், நான் செஞ்ச பாவத்தை மன்னிப்பாரா கடவுள்னார். ஏன்னா அவர் மன்னிக்கிற கேட்ட உடனே எனக்கு ஒரு பாடல் தான் ஞாபகம் வந்துச்சு. என்ன பாடல்? பாபத்தில் பாடத்தில் தவித்திடும் பாவி என்னை,
பாவத்தில் பாதத்தினா தவித்திடும் பாவி என்னை நில் கிருபை பிரபாகத்தா தேற்றிடும் இயேசுநாதா நில் கிருபை பிரபாகத்தா தேற்றிடும் இயேசுநாதா. குமாரனை போ துஷ்டனாய் அலைந்தேனப்பா குமாரனை போ துஷ்டனாய் அலைந்தேனப்பா நில் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேன் ஐயா நில் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேன் ஐயா. இந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. அவர் தவிக்கிறார், ஐயா நான் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்புண்டா, நான் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்புண்டா. நீங்கள் என்ன செய்றீங்கன்னார். நான் ஊழியம் செய்கிறேன் ஐயா, எனக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டு போய்கலான்னார். என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே நான் அறியாமல் செஞ்சுட்டேன், என்ன மன்னிங்க. அப்போஸ்தலர் நடவடிகள் 10:30 சொல்லுகிறது, அறியாமையின் காலங்களை. அப்போஸ்தலர் நடவடிகள் 10ஆம் அதிகாரம், மிக அழகான ஒரு வசனம். நீங்களும் முடிஞ்சால் உங்கள் தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்களும் திருப்பிக் கொள்ளுங்க. அறியாமையின் காலங்களை தேவன் எப்படி இருக்கிறார்? காணாதவராய் இருக்கிறார். ஆனால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள எல்லாருக்கும் 17:30 வாசிங்க. அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர். அப்போஸ்தலர் 17:30. அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவராய் இருந்தார். இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிட்டிருக்கிறார். ஆகையினால இப்ப மனம் திரும்பிட்டீங்க, நிச்சயமா இதை பத்தி என்ன செய்யாதீங்க, யோசிக்காதீங்க. அப்பதான் அவருக்கு கொஞ்சம் சமாதானம் வந்துச்சு. ஒழியம் பண்றீங்களா? இவ்வளவு படிச்சுட்டா? நான் சொன்னேன், எவ்வளவு படிச்சான்னு? எல்லாம் குப்பையா. கடைசி வரைக்கும் நம்மோடு நிற்க போறது வேதம் ஒன்று தான். ஏன்னா ஒரு நாள் தாவீது பைபிள் படிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பான். ஒருவேளை எழுதப்படலை வேதத்தில், அதை படித்தனா தான் அவன் சொல்கிறான், உம்முடைய வசனம், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராவிட்டால் நான் துக்கத்திலே அழிந்திருப்பேன்னு சொல்கிறான். இந்த வேதம் ஒரு மனிதனை மாற்றக்கூடியது, ஒரு மனிதனை மாற்றி புது மனிதனாக மாற்றக்கூடியது, ஏன்னா விடுதலை தரக்கூடியது. பாடுறோம்ல, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். அவன் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவன் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம்.
பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. அங்கு ஓடி ஓடி சொல்லுவே, அங்கு ஓடி ஓடி சொல்லுவே. என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். எல்ல ஆனந்தம். கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. எரிகோவை சோற்றி வருவே, எரிகோவை சோற்றி வருவே. ஏ காலம் மோதி ஜெபிப்பே, ஏ காலம் மோதி ஜெபிப்பே. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். எல்ல ஆனந்தம், எல்ல ஆனந்தம், எல்ல ஆனந்தம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. எனக்கு அன்பானவர்களே, அவர் கேட்டவுடனே அழுதது மட்டும் இல்லை, அவர்கிட்ட சொல்லிட்டு அப்போஸ்தலர் 17:30 ஒரு வசனம் இருக்குது. நீங்கள் அப்போ அறியாமையின் காலம் தெரியாமல் செஞ்சுட்டீங்க. தேவன் காணாதவராக இருக்கிறார். ஆனால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, மனம் திரும்புங்க. அடுத்த நிமிஷம் சொன்னார், நான் சர்ச்சுக்கு போயிடுவேன் ஐயா. இவ்வளோக்கு ஒரு பிராமின் அவர். ஏன் சொல்கிறேன், எந்த மனிதனையும் கட்டாயம் மாற்றுவார். இந்த யாக்கோபு யாரு? அப்பா 2 கண்ணும் தெரியாமல் வயதான காலம், முதிர் வயதில் பார்வை இழந்தவராக போயிட்டார். அப்போ அவர் என்ன செய்கிறார், தம்முடைய மூத்த மகனை கூப்பிடுறார். வாசிங்க. மூத்த மகனை அழைத்து, எனக்கு முதிர் வயதாயிருச்சு, என் மரணம் இந்த நாள் எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. வாசிங்க. என் மகனே, என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் நான் முதிர் வயதானேன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இந்த நாளில் என்று அறியேன். இன்னைக்கு அதான் முதிர் வயதானவங்களுக்கு அதை குறித்து பயப்படாதீங்க. அதுக்காக மரணத்தை குறித்து பயப்படக்கூடாது. மரணம்ங்கிறது ஒரு முடிவல்ல, ஆரம்பம். ஏன்னா நம்ம நினைப்போம் இந்த வாழ்க்கையில் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு. இல்லைங்க, இங்கே கொஞ்ச நாள் தான். ஆனால் அங்கே வாழ போகிற நாள் எவ்வளவு? கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே. இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய். தனன 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 தனன. எல்லேசர் வருவான் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்து கொள்வான். எல்லேசர் வருவான் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்து கொள்வான். என்னை கூடவே, ஐயா கூடவே, அம்மா கூடவே வைத்துக் கொள்வான். என்னை கூடவே வைத்துக் கொள்வான், கூடவே வைத்துக் கொள்வான். என்னை கூடவே வைத்துக் கொள்வான். தனன 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 தனன. ஓய் தனன 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 தனன.
சங்கீதக்காரன் தாவீதை பார்த்து ஆடச் சொல்லி கேட்டேன். சங்கீதக்காரன் தாவீதை பார்த்து ஆடச் சொல்லி கேட்டேன். சேர்ந்து நான் சேர்ந்து ஐயா சேர்ந்து பாடிடுவேன், நான் நடனமாடிடுவேன். சேர்ந்து பாடிடுவேன், நான் நடனமாடிடுவேன். தனன தனனா தனனா தனன தனனா தனனா தனன தனனா தனனா தனன தனனா தனனா. மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு. அதனால தான் தாவீது சொன்னான், நான் கர்த்தருடைய வீட்டில், இந்த பூமியில் இருக்கிற வீட்டில் இல்லை. அதே 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு ஒரு வாக்கு பண்ணி இருந்தார். கர்த்தர் உனக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவார் என்பதை வெகு காலத்துக்கு முன்பாக இருக்கிற சாதியை எனக்கு என்ன செய்யுங்க சொன்னீங்களேன்னு சொல்லி அவனே சொல்கிறான். எப்போ? பெரிய நல்ல வீடு எந்த மரத்தால் செய்யப்பட்டிருக்கு ஐயா? கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட வீட்டிலே வாசமாக இருக்கும் போது அவன் சொல்கிறான், தேவரையே நான் இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன தகுதி? ஏன்னா ஆடு மேய்ச்சவன், ஆட்டோட கிடந்தவன். அவ்வளவு இருந்த அந்த தாவீதுக்கு ஆண்டவர் 1 நாளாகமம் 17:10 ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்? கர்த்தர் உனக்காக ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தி இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை அறிவிக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கட்டி கொடுத்தார். ஆனா அவன் சொல்றான், இந்த வீட்டுல ரொம்ப நாள் இல்ல. எந்த வீட்டுல? நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அங்கதான் ரொம்ப நாள் வாழ போறோம். ஆகையினால முடிவுன்னு நினைச்சிடாதீங்க. இது இல்லை முடிவு. இது மரணம்ங்கிறது ஒரு வெற்றி சிறக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த பூலோக பிரச்சனை, தொந்தரவு, பலவிதமான ஏச்சுக்கள், பேச்சுக்கள், நிந்தைகள், அவமானங்களை விட்டு பரிசுத்தரோடு நடக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிற ஒரு பாக்கியம். அதனால் அதை ஒரு நாள் அப்படி நினச்சிடாதீங்க. யாக்கோபு உடனே சொன்னாரே, அவர் சொன்னார், என்ன சொன்னார்? தான் பிள்ளைகிட்ட சொன்னார், ஏன்னா நான் முதிர் வயதாயிட்டேன்ப்பா, எனக்கு மரணம் என்ன நேரம்னு என்ன செய்யாது, எனக்கு தெரியாது. ஆகையினால நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன்னார். மற்றபடிக்கு அவருக்கு நம்பிக்கை தேவன் பேரில் உண்டு. அப்படி ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொன்ன ஈசாக்கு வேதம் சொல்லுது, ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் தன் முதிர் வயது காலத்தில் தான் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது கடமை, அதை செய்தான். அப்படி செய்யும்போது தான் யாக்கோபு ஏமாற்றினான். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, ஏமாற்றுகிற ஒருத்தரும் நினச்சிடாதீங்க திறமையாக ஏமாற்றிட்டோன்னு. நாம் ஒரு பங்கு ஏமாற்றினோம்னா 4 பங்கு நம்மகிட்ட போயிடும். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அள்ளித்தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான். கண்ணீரோடு விதைக்கிற விதைக்கு ஒரு பலன் இருக்கிறது, மறந்துடாதீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஒரு வார்த்தை ஜெபிக்கிறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். உங்களுடைய தனிப்பட்ட ஜபங்களில், குடும்ப ஜபத்தில் ஒரு வார்த்தை வைத்துக்கொள்ளுங்க. ஏன்னா இதுக்குன்னு எந்த ஒரு ஃபாரின் பண்ணும் கிடையாது. தெருவில் போய் நின்று பிரசங்கம் பண்ணி அதை வச்சு இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடத்தி அதில் வர்ற கொஞ்சம் எடுத்து 2 சபையை நடத்தணும். கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தாங்கலாம். இப்போ கூட திருநெல்வேலியில் வயதான அன்பு சகோதரிகளுக்காக ஒரு கட்டுமான பணியை செய்ய ஜெபித்து காத்திருக்கிறோம். ஏன்னா வயதான காலத்தில் 2 கண்ணு தெரிஞ்சவங்களே கைவிட்டுறாங்க. 2 கண்ணு தெரியாதவங்களே யார் வச்சுருப்பா? இவர்களுக்காக ஒரு தங்குமிடம் கட்டி வருகிறோம். 700 சதுரடியில் 800 சதுரடியாக கட்டணும்னு. ஒரு சதுரடி 2300. கர்த்தர் ஏவினால் நீங்களும் கூட இதில் பங்கு பெறலாம். ஆனால் கட்டாயமில்லை, வெசனமாயில்லை. எப்படி பிரதர் நாங்கள் தொடர்பு கொள்வது? எனக்கு அன்பானவர்களே, இதில் 2 ஃபோன் நம்பர் வருதில்ல, 2லேயுமே ஃபோன்பே, ஜிபே எல்லாமே உண்டு. ஒருவேளை பிரதர் நாங்கள் கணக்கு வைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கேளுங்க, சொல்கிறேன்.
தபால் வழி அனுப்புகிறவங்களுக்கு சொல்லுவேன், தயவுசெய்து நீங்கள் மணி ஆர்டர் கமிஷன் கொடுத்து நிறைய பேர் சிலர்லாம் அனுப்புகிறீங்க. நேராக போங்க, போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் பேங்க் பணம் கட்டுற ஃபார்ம் கொடுங்கன்னு கேளுங்க. ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதில் 36, 35, 38, 89, 63 இந்த அக்கௌண்ட் நம்பரை சொன்னீங்கனாலே அவங்களே சொல்லிடுவாங்க ஆகஸ்டினான்னு கேட்பாங்க. அந்த ஃபார்மை கொடுங்க, அது வழியாக உங்கள் பணத்தை கட்டிட்டு வந்தீங்கன்னா வந்து சேர்ந்துடும். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் தாராளமாக காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போவும் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எத்தனை பேர் இன்றைக்கு, ஐயோ நான் நம்பி கொடுத்த இடத்துல ஏமாந்துட்டனே, என்னை ஏமாத்திட்டாங்களே, என் பிள்ளைகளே என்னை ஏமாற்றாங்களே வருத்தப்படுகிற தாய்க்காய் ஜெபிக்கிறேன். என் பிள்ளையே என்னை ஏமாற்றி விட்டானே என்று நினைக்கிற தகப்பனுக்காய் ஜெபிக்கிறேன். என் உடன் பிறந்த அண்ணனே என்னை ஏமாற்றி விட்டானே என்று கண்ணீர் வடிக்கிற சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஐயோ எனக்கு நடக்க முடியலைங்கிறக்காக என்னை ஏமாற்றுகிறார்களே என்று அங்கலாய்க்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க, ஏமாற்றப்படலாம், ஆனால் ஒரு நாள் ஏமாந்து போவோம் என்பதை தனிமை ஒரு நாள் உணர்த்திவிடும். மறந்து போகாதீங்க. அன்பில் தெய்வமே, ஆறுதலில் நாயகரே, இந்த இடத்துல யார் யார் என்னென்ன மனபாரத்தோடு மனவேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு முதிர் வயது காலத்தில் என் மரணம் எப்பொழுது வரும் என்று காத்திருக்கிற என் அன்பு தகப்பன்மாருக்காய் ஜெபிக்கிறேன். நோய்வாய்ப்பட்டு ஐயோ இந்த வியாதியில் எந்திரிப்பனான்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். டாக்டர்கிட்ட பயாக்சி கொடுத்துருக்கேன், என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல, நல்ல ரிசல்ட்டாக வரணும் அப்படின்னு கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஐயோ என் பிள்ளை இத்தனை வயது வந்துருச்சு, ஒரு குடும்ப வாழ்க்கை அமையலையேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற பெற்றோருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய், தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய், கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு சொந்த வீடு கூட இல்லாமல் நான் வாழ்ந்துடுவானான்னு சொல்ற உங்களுக்கும் சொல்லுவேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு நிலையான வீட்டை தாவீதுக்கு கட்டினது உண்மையானால் உங்களுக்கு கட்டி வைப்பார். அன்பில் தெய்வமே, ஒவ்வொருவருடைய கண்ணீரை மாற்றும், கவலைகளை மாற்றும், வேதனையிலிருந்து விடுதலை கொடு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.